என் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீட்டில் இருக்கணும், 3 நாளாக சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே அவள் தான் பார்த்துக்கிட்டா. வேற இந்த பட்னிக்கிற விஷயமே அவள் வந்ததுக்கு அப்புறம் இல்லை. வீட்டு ஓனர் வந்து ஆணி அடிக்கக்கூடாது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் வளரக்கூடாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ட்ரில்லு போடக்கூடாது, பைக் உங்கள் பார்க்கில் தான் நிப்பாட்டணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் இல்லாமல் நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது உண்மையான சுதந்திரம் தான். ஆமாம் ஆமாம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கும் தேங்க்ஸ்ப்பா. இன்னும் நிறைய வீடு வாங்கட்டும். இல்லை, ஒரு வீடு போதும், இதுதான் பிரச்சனை. நமக்கு ஒரு வீடு ஒன்று போதுமா? இன்னொரு வீடு இருந்துச்சுன்னா அது இன்னொருத்தவங்க இல்லாத வாங்கிட்டு போயிட்டோம். இந்த 10 வீடு வாங்கி வச்சுட்டு வாடகை விட்டுட்டு உங்கள் வாடகைக்கு ஒரு வீடு இருக்கா வச்சுக்கோ, இல்லை எதாச்சும் வாங்கணுமா கார் வாங்கிக்க, பைக் வாங்கிக்க, நீ மற்றவங்களுக்கு தான திரும்பலாம் தேவை, உனக்கு பிடிச்சி இன்னொன்று வேறு ஏதாச்சும் வாங்கிக்க. இங்கே பார்க்குற சென்னையில் தம்பி 10 வீடு வாடகை வாட்டி விட்டுருப்பா, நல்ல வருமானம் வரும். வேலைக்கே போவேன், உட்காந்து சாப்பிடலாம், உன்னோட வாரிசெல்லாம் சாப்பிடும். எல்லா வாரிசும் சாப்பிட, அவன் சாப்பிட மாட்டான், சுகர் பேஷண்ட் ஆயிடுவான். 10 பேருக்கு வீடு வாடகை விட்டு கிடைக்கிற காசு வச்சு அவன் உட்காந்துட்டே இருப்பான், சுகர் பேஷண்ட் ஆயிடுவான்.